செக்ஷன் 194A ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பற்றி பார்க்க போகிறோம். அந்த செக்ஷன் என்ன சொல்ல வருதுன்னா, டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி, அதாவது பியூர்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், கோஆபரேட்டிவ் ஸ்டோர் டெபாசிட்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டி டெபாசிட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ், நான் பேங்கிங் டெபாசிட்ஸ். அப்ளிகபிலிட்டி யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், அதாவது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், ஹெச்எஃப் அண்ட் அதர் என்டிட்டிஸ். இதோட அமௌண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 கிராஸ் ஆகும்போது அவங்களுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். பேங்கிங் இன்ட்ரெஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வரும்போது. அடுத்தது 1 lakh rupees ஃபார் சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு லிமிட் வந்து இன்ட்ரெஸ்ட் 1 lakh rupees பேங்கிங் போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அவருக்கு 1 லட்ச ரூபாய் எக்ஸிட் ஆனாதான் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் பேங்கிங் இல்லாம நான் பேங்கிங் செக்டார்ல இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா, டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அவருக்கு 10,000 rupees எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். இதோட ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. சப்போஸ் பேன் இல்லைன்னா 20% ஹையர் ரேட்ல அப்ளிகபிள் ஆகும். இதோட டைம் ஆஃப் டிடக்ஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் ஆர் பேமெண்ட் whichever is earlier. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.